அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். துல்ஹஜ் மாதம் 9வது பிறை அரஃபா நாள். அரஃபா நாள் மிக மிக சிறப்பான ஒரு நாள். துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களும் சிறப்பாக இருந்தாலும் அந்த 10ல் முக்கியமான ஒரு நாள்னா அது அரஃபா நாள் தான். இந்த நாளில் கண்டிப்பாக நோன்பு பிடிக்க சக்தி உள்ளவர்கள் அவசியம் நோன்பு வச்சுக்கிங்க. ஏன்னா நீங்கள் வைக்கக்கூடிய இந்த ஒரு நோன்பு 2 வருட பாவத்திற்கு பரிகாரமாக அமையும். நோன்பு வைக்க சக்தி இல்லாதவர்கள், மாதவிடாய் பெண்கள் இந்த நாளில் நோன்பு நோக்க முடியவில்லையே சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். நோன்பு இல்லை சொல்லிட்டு இந்த நாளையும் நீங்கள் அலட்சியப்படுத்த வேணாம். ஏன்னா துவாக்களுக்கான நாள். வருஷம் ஃபுல்லாக நீங்கள் துவா கேட்டாலும் இந்த ஒரு நாளில் நீங்கள் கேட்குற துவாக்களுக்கு ஈடு இணை இல்லவே இல்லை. இந்த நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு துவா கேட்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் துவாக்கள் எல்லாமே கபூலாகும். அல்லாஹ் சீக்கிரமாக உங்கள் துவாக்களுக்கு, உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பான். உங்கள் பல வருட கஷ்டங்கள் இந்த ஒரு நாளில் நீங்கள் ஈஸியாக தீர்த்து கொள்ளலாம். நம்பிக்கையுடன் நீங்கள் தொடர்ந்து துவா செஞ்சா. அதனால் அரஃபா நாளில் அதிகம் துவாக்கள் செய்யுங்க. இன்றைக்கி ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது இன்றைக்கி நமக்கு துல்ஹஜ் பிறை 8ஆக இருந்தாலும் மக்காவில் துல்ஹஜ் பிறை 9. அங்கே இன்றைக்கி அரஃபா நாள். அரஃபா நாளில் நடக்கும் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்னென்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வரும் நாள் அது. அந்த நாளில் இறங்கி வந்து என்ன சொல்வானா, அந்த மக்காவில் அந்த அரஃபா மைதானத்தில் கூடியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஹாஜிகளை பார்த்து மலக்குமார்கள்கிட்ட சொல்வானா. பெருமிதம் பட்டு சொல்லக்கூடிய ஒரு நாள். அப்போது அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் கூடும் அந்த நாள்னா மக்காவில் எந்த பிற 9ஆக இருக்கோ அந்த நாளாக தான் இருக்கும். அந்த நாளில் தான் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வரும் நாளாக இருக்கும். ஏன்னா ஹாஜிகளை பார்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நமக்கு இங்கே பிறை 8ஆக இருந்தாலும் அங்கே 9ஆக இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வரும் நாளாக இருக்கும். துல்ஹஜ் பிறை 9 நோன்பு வைக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் நாம் நாளைக்கு நோன்பு வைக்கலாம், அரஃபா நோன்பு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் நாள், அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வரும் நாள்னா அது இன்னைக்கு தான். அப்போது இன்றைக்கி அந்த அசர் டு மஹ்ரிப் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வருவான். நிறைய பேர் இதில் அலட்சியமாக விட்டுருவாங்க. நமக்கு இன்றைக்கி அரஃபா நாள் கிடையாது, நாளைக்கு தான் சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி அசர் டு மஹ்ரிப் உங்களுக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நிறைய நீங்கள் துவா செய்யுங்க. உங்களோட துவாக்கள் எல்லாமே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இன்றைக்கி நான் சிறப்பான சில துவாக்களை நான் சொல்கிற எல்லா துவாக்களும் தௌபா துவாக்கள் தான். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும் ஒரு துவாவின் மூலமாக அப்படின்னா கண்டிப்பாக தௌபா துவா தான். ஏன்னா அரஃபா நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நரகத்திலிருந்து அந்த நரக கைதிகளை விடுதலை செய்யும் நாள் தான் அரஃபா நாள். இந்த நாளில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் ஒன்று தௌபா துவா. சில துவாக்களை நான் சொல்கிறேன், தமிழ் அர்த்தத்தோடு சொல்கிறேன். அர்த்தத்தோடு புரிஞ்சு அசர் டு மஹ்ரிப் இந்த துவாக்களை நீங்கள் ரிப்பீட்டடாக ஓதிக்கிட்டே இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கை கண்ட பலன் காணலாம். அதில் முதல் துவா அரஃபா நாளுக்கு சொல்லிட்டு இருக்கிற ஒரு துவா இது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இந்த ஒரு துவாவை நல்ல மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு குறைஞ்சது 100 முறை ஓதுங்க. அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். ஆனால் 100 முறை அவசியம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிற துவாக்கள் எல்லாமே தௌபாவிற்கான துவாக்கள் தான். இதை நீங்கள் அரபிலையும் ஓதலாம், அப்படி இல்லைன்னா பொருள் உணர்ந்து தமிழ்லையும் நீங்கள் ஓதி கேட்கலாம். ஒவ்வொரு துவாவையும் ஓதி காமிக்கிறேன். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர்லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். அந்த வலியுனா ஃபக்ஃபிர்லனா வர்ஹம்னா வ அந்த ஹைருல் காஃபிரீன். நீதான் எங்களுடைய பாதுகாவலன், ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக. மன்னிப்பவர்களில் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன். ரப்பனக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப்.
எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் மூமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம ஃபிர்லி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை நீ மன்னித்துவிடு. அல்லாஹும்ம ஆதி நஃப்சி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த ஹைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், எனது உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக. அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன், நீயே அதன் உரிமையாளன், அதன் காவலன். அல்லாஹும்ம ஃபிர்லி ஸன்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. இறைவா, என் பாவத்தில் சிறியதையும் பெரியதையும், முதலாவதையும் கடைசியானதையும், பகிரங்கமானதையும் இரகசியமானதையும் மன்னிப்பாயாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கிறேன். அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன். அஸ்தகுஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். மேலும் அவன் பக்கமே பாவ மன்னிப்பு கோரி மீள்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மாலம் அமல். யா அல்லாஹ், நான் செய்தவற்றின் தீங்கை விட்டும் செய்யாதவற்றின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக்க இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமில்லை, நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். அல்லாஹும்ம ஃபிர்லில் முஃமினீன வல் முஃமினாத். யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக. மூமினான ஆண் மற்றும் பெண் இவர்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அபுதுக வ அனா அல அஹதிக வ வஅதிக மாஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிஸன்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த. யா அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே என்னை மன்னிப்பாயாக, ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறெவரும் இல்லை. இப்போ நம்ம பார்த்துருக்கிற எல்லா துவாக்களுமே பாவ மன்னிப்புக்கான துவாக்கள், மிக மிக சிறந்த ஒரு துவாக்கள். இந்த துவாக்கள் நீங்கள் சும்மா அப்படியே அரபியில் ஓதுனா உங்களுக்கு பலன் இருக்காது. பொருள் உணர்ந்து மனதார நீங்கள் செய்தவற்றின் அந்த பாவத்தை உணர்ந்து ஓதுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். கணக்கெல்லாம் இல்லை இத்தனை முறை ஓதணும் சொல்லிட்டு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இஷ்டம் போல் ஓதுங்க. இந்த அசர்ட்டும் இந்த மஹ்ரிப் இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு இந்த துவாக்கள்லாம் கஷ்டமாக இருக்குது, ஓத முடியல அப்படி சொன்னால் நான் சிம்பிளாக ரெண்டு வார்த்தைகளை சொல்கிறேன். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக சொன்னாலே போதும். ஒன்று அஸ்தகுஃபிருல்லா, அப்படி இல்லைனா ரப்பிகுஃபிர்லி. ரெண்டுமே தௌபாவிற்கான வார்த்தைகள் தான். ரெண்டுமே அல்லாஹ்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்குற துவாக்கள் தான். அஸ்தகுஃபிருல்லா அஸ்தகுஃபிருல்லா சொல்லிவிட்டு நீங்கள் மனசார கேட்கணும். சும்மா அஸ்தகுஃபிருல்லா சொல்லிட்டு ஸ்பீடாக சொல்லிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. யா அல்லாஹ், என்ன மன்னிச்சிடு, நான் இந்த தவறெல்லாம் பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிடு யா அல்லாஹ் சொல்லிட்டு அந்த தவறு நீங்கள் செஞ்ச தவறு இருக்குது பார்த்தீங்களா, அதை உணர்ந்து சொல்லணும்.
அதே போல் தான் ரப்பிகு ஃபிர்லியும், இதுவும் இறைவா என்னை மன்னித்து விடு. இந்த ஒரு வார்த்தை தான், இதையும் நீங்கள் உணர்ந்து சொல்லணும். ஏன்னா தௌபா என்பதே மனம் உணர்ந்து சொல்வது தான். மனம் உணராமல் நீங்கள் பாடி இஷ்டத்துக்கும் சொல்லிட்டு போனால் நீங்கள் 1000 முறை 2000 முறை 3000 முறை எத்தனை முறை நீங்கள் சொன்னாலும் பலன் இருக்காது. இதுவே மனம் உணர்ந்து ஒரு தடவை சொன்னாலும் உடனடியாக அல்லாஹ் உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான். இன்னைக்கு கீழ்வானத்திற்கு இறங்கி வரும் நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பொதுவாக ஒவ்வொரு நாளும் வருவான், அது தஹஜுத் நேரத்தில். இன்றைக்கி பகல் நேரத்தில் வருவான். இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பாவ மன்னிப்புக்கான துவாக்களை அதிகம் கேட்டு உங்கள் கஷ்டங்களை நல்லா அழுது சொல்லுங்கள், சஜிதாவில் சொல்லுங்கள். ஏன்னா நிச்சயமாக அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், எல்லாத்தையும் பார்ப்பான். ஹாஜிகளை பார்த்து பெருமிதம் பண்ணுவான்ல, அதே போல் நாம் அவன்கிட்ட தௌபா செய்வதையும் அதையும் அவன் பார்ப்பான். நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். நம்முடைய எல்லா பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த ஒரு அரஃபா நாள், இந்த நாள் காரணமாக இருக்கும். இந்த நாளை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. நல்ல துவாக்கள் செஞ்சு அல்லாஹ்விடம் அதிகம் துவா செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய இந்த துவாக்கள் உங்கள் விதியை மாற்றும், 100% மாற்றும். நம்பிக்கையுடன் கேளுங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.